மத்திய பட்ஜெட்டில் சிறு குறு தொழிற்துறையினரும் பல்வேறு எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளனர். இது குறித்து கோவை மாவட்ட சிறு தொழில்கள் சங்கத்தின் தலைவர் சுந்தரத்துடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். கோவையில் உள்ள சிறு தொழில்துறையினரோட எதிர்பார்ப்பு என்ன மாதிரி இருக்கு? அதாவது இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் ஐதர் எலிமினேட் பண்ணணும், இல்லைன்னா இதோட லிமிட்டை என்ஹான்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் 12 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் டேக்ஸ் இருக்கக்கூடாது, எலிமினேட் பண்ணணும். அடுத்தது இந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் ஏதாவது இன்சென்டிவ்ஸ் கொண்டு வரணும். ஏன்னா இப்போ நிறைய சப்போர்ட் அவசியமாக இருக்குது ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸு. அதுபோக இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிங்கன்னா இப்போ இந்த 25 கோடிக்கு மேலே இருக்கிற கம்பெனிக்கு 15% சப்சிடி கொடுக்குறாங்க, அந்த இன்சென்டிவைஸ் பண்ணுறாங்க. அது என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு அந்த இன்சென்டிவ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அது ஒன்று எதிர்பார்க்குறோம். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ரிடக்ஷன்ஸ் வேணும். இப்போ 8%க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது, அது ஒன்று பண்ணணும். அப்புறம் இந்த 2 crores கோலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாமல் லோன் கொடுக்கறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல 1 crore இருந்தது, இப்போ 2 crores பண்ணியிருக்காங்க. இது ஒரு கம்பல்சரி லாவாகவே பேங்க்குக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கோலாட்ரல் வாங்காமல் எந்த பேங்க்கும் லோனே கொடுக்கறதில்ல. ஸோ அது கம்பல்சரியாக இவங்க ஒரு லா எனாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இப்போ எல்லா பேங்க்லேயும் நிறைய பணம் இருக்குது. இப்போ இந்த டிமானிட்டைசேஷனோட இம்பேக்டை சரி பண்ணணும் அப்படின்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் சரியாகும் இன்றைக்கி இருக்கிற நிலமையில். அப்புறம் இந்த மாரிட்டோரியம் பீரியட் ஒன்று கொண்டு வரணும். ஏன்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் இம்பேக்டில் இந்த 3 மாதம் பிஸ்னஸ் இல்லாமல் லோன் திருப்பி பே பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் இந்த முதல்ல 90 days இருந்தது என்பிஏ, இப்போ அது 180 daysக்காவது பண்ணால் தான் இப்போதைக்கு சமாளிக்க முடியும். அப்புறம் அதே மாதிரி இந்த 20% பிஎஸ்யூஸ் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் ஸ்மால் எம்எஸ்எம்இஸுக்கு கம்பல்சரியாக 20% கொடுக்கணுன்னு இருக்குது. அது யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அதே மாதிரி இது கவர்மெண்ட் இதுக்கு ஒரு தனியாக ஒரு கமிட்டி போட்டு ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷனாக கொண்டு இது எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்து கம்பல்சரியாக அந்த 20% கொண்டு வரணும். இதுவும் இந்த பட்ஜெட்டில் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அப்புறம் இந்த எம்எஸ்எம்இஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 45 days பேமெண்ட் கொடுக்கணுன்ட்டு இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பெரிய கம்பெனிஸ் எல்லாம் 45 days கம்பல்சரியாக கொடுத்தாகணுன்ட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு லாவாகவே கொண்டு வரணும். அது போக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஃபேக்ட்ரி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அது ஆல்மோஸ்ட் எல்லாம் பாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, பட் இது வரைக்கும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஸ்மால் ஃபேக்ட்ரி ஆக்ட் வந்தாலே நிறைய எம்எஸ்எம்இஸ் எல்லாம் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்லேருந்து நல்லா ப்ரொடெக்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் இந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் இது சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இன்னி சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸே கிடையாது. அது இந்த பட்ஜெட்டில் டெஃபினட்டாக இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சிறு குறு தொழிலை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்பதே தொழில்துறையினர் ஒரு எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஐஸ்வர்யா.